2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கிற ஜெயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அட்மிஷன்ல மற்றும் மிக முக்கியமான தகவல் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். ஜெயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கோட் 1107. கவுன்சிலிங் சமயத்துல இந்த நம்பரை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2025-26 கல்வியாண்டுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அதாவது ஏஐசிடிஇயோட அங்கீகாரமும் இருக்கு. இது காட்டுறது என்னன்னா இங்க கொடுக்கப்படுற எல்லா டிகிரி கோர்சஸும் அங்கீகரிக்கப்பட்டவை. வாங்க முதல்ல இந்த காலேஜோட அடிப்படை அடையாளங்கள் என்ன, அதுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்குது. இது ஒரு தெலுங்கு மொழி சிறுபான்மையினர் நடத்தும் நிறுவனம். முக்கியமா இது ஒரு கோஎட் கேம்பஸ், அதாவது மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து படிக்கலாம். சரி, அடுத்து எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற விஷயம், இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிஇ கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு 4 முக்கிய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் 30 சீட்ஸ் இருக்கு. இதோட பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு. அதுல 60 சீட்ஸ் இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கோர்சஸ் அப்டேட் பண்றாங்க. உதாரணமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2022லயும் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் 2020லயும் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங் மூலமா இந்த காலேஜ்ல மொத்தமா 150 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. எந்த ஒரு ஸ்டூடெண்டோ பெற்றோரோ ஒரு காலேஜ் பத்தி யோசிக்கும்போது அவங்களுக்கு வர்ற முதல் கேள்வி பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி தான். வாங்க அத பத்தின தகவல்களை இப்ப பார்க்கலாம். இங்க படிச்சா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதுதான் எல்லோருடைய மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இல்லையா? அரசாங்கத்தோட NIRF 2022 டேட்டா படி 2018 இருந்து 2021 பேட்ச் வரைக்கும் இங்க படிச்சு முடிச்ச வேலைக்கு போன மாணவர்களோட மீடியன் சேலரி, அதாவது சராசரி ஆண்டு வருமானம் 1.2 லட்சம் ரூபாயா இருந்திருக்கு. இந்த சராசரி சம்பளம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்க அதே NIRF ரிப்போர்ட்ல இருந்து சில நம்பர்ஸ் பார்க்கலாம். 2018-19 பேட்ச்ல 42 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆனதுல 31 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 2019-20ல 14 பேர்ல 10 பேருக்கும், 2020-21ல படிச்சு முடிச்ச 6 பேர்ல 6 பேருக்குமே வேலை கிடைச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து ஒரு மாணவருக்கு படிப்புக்கு அடுத்து முக்கியமானது கேம்பஸ் வசதிகள். ஹாஸ்டல், சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ஸில் வெஜ் மற்றும் நான்வெஜ் 2 விதமான சாப்பாடும் கிடைக்குது. காலேஜ் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு. கேம்பஸோட மொத்த பரப்பளவு சுமார் 64 ஏக்கர். ரொம்ப முக்கியமா பக்கத்திலேயே திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். இந்த காலேஜ் எப்போ யாரால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு அதோட வரலாற்று பின்னணியை இப்போ சுருக்கமா பார்க்கலாம். பெசன்ட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் சொசைட்டிங்கிற அமைப்பு தான் இந்த காலேஜை நிர்வகிக்கிறாங்க. இந்த சொசைட்டி 1979ல பதிவு செய்யப்பட்டு அவங்க சார்புல 2001ஆம் வருஷம் ஜெயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவப்பட்டது. சரி, நாம இப்ப இந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்திக்கோம். இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செய்த நேரத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான தளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பத்தி தெரிஞ்சுக்க profsam.com பார்வையிடுங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான ஆதாரம்.